வந்து அவங்க குழுவோட உழைப்பு நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக எடுத்திருக்காங்க. அமௌண்ட் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. விக்ரம் ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் சூப்பர். கெட்டப்பு கெட்டப்பு ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரமோட உழைப்பு ரொம்ப. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சா, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சா? ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 8 கொடுக்கலாம். 8 கொடுங்க. தேங்க்ஸ். நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பர், செம்மையா இருக்கு படம். காஸ்டியூம்ஸ்லாம் எல்லாமே பக்காவா இருக்கு. படம் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா, செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருக்கு. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 9 ரேட்டிங் கொடுக்கலாம். நான் விக்ரம் ஆக்டிங் செம்ம. பார்க்கலாம் படம். விக்ரம் வந்து ஆக்ட் பண்ணல, வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ரஞ்சித் வந்து சொன்ன மாதிரியே செதுக்கியிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் பங்கமாக இருக்குது. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. யாரும் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து பாருங்கள். படம் பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கதை. செம்ம ஒருத்து படம் பிளாக் பஸ்டர் ஹிட். வாழ்த்துக்கள். படம் வந்துட்டு ஏதோ அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க, அது கண்டிப்பா பாக்க. அதெல்லாம் விக்ரம் எல்லாருமே உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. ஆனா ஏன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. ஸ்டோரி லைன், ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி லைனு அப்புறம் கடைசியில வந்தது அதெல்லாமே வேஸ்ட்டுனே. மற்றபடி பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப இதுதான். அவ்வளோதானா, மற்றபடி வேற ஒன்றும் படத்தில் எல்லாருமே ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது மட்டும்தான் ப்ளஸ். மற்றபடி சொல்கிற அளவுக்கு பெரிய வேற ஒரு ப்ளஸும் இல்லை. ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க 10க்கு? ரேட்டிங்லாம் 10க்கு 5 தானே கொடுக்கலாம். அவ்வளோதான்.